ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மட்டன் சுவையில் சுவையான கொண்டக்கடலை, அதாவது கருப்பு கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது முதல் நாள் நைட் நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மதியத்துக்கு நான் இதை செய்கிறேன். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெரிய சீரகம், அது கூட பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ஒரு 2-3 மாதிரி எடுத்துக்குங்க. பிரியாணி இலை கொஞ்சம், மிளகு கொஞ்சம், அது கூட முந்திரி ஒரு 5-6 மாதிரி எடுத்துக்குங்க. இது ஒரு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் செய்கிறேன். நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் நிறைய அரைச்சி ஒரு சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய குழம்பு வகைகள் செய்யும்போது இதை போட்டு செய்யும்பொழுது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துட்டு ஆற விட்டுருவோம். இதை சிம்லையே வச்சுட்டு வறுக்கணும். கொஞ்சம் அடிப்பிடிக்காத மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஆறி இருக்குது. நான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். என்னோடய கிச்சன் சின்ன கிச்சன் அப்படிங்கிறதுனால எனக்கு இதை ஃப்ரீயாக காட்ட முடியாதனால நான் இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு பெரிய வெங்காயம் ஒன்றா கட் பண்ணி வச்சுட்டு அதையும் நம்ம இதில் போட்டுக்குவோம். சின்ன சின்னதாக வெட்டி போட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடணும். இதுதான் இந்த குழம்புக்கான மசாலா. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம குக்கரில் குழம்ப வைக்க போகிறோம். இதுக்கு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நீங்கள் இதில் கடுகு வெந்தயமெல்லாம் விருப்பம்னா போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக அந்த மசாலாவையே நீங்கள் இந்த எண்ணெயில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அந்த மசாலாவை போட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விடும் பொழுது இதில் உள்ள நல்ல மசாலாவில் பச்சை மணமெல்லாம் இந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகி வேகும் பொழுது பச்சை மணமெல்லாம் போயிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அது கூடவே நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் அல்லது தனி குழம்பு மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதோட 2 தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் நான் இதில் சேர்த்துட்டு இதோட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சதுக்கு பிறகு நம்ம இப்போ ஊறின கடலையை கழுவி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம குக்கரில் நல்லா இதை போட்டு நல்லா இதை கொஞ்சம் கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கு பிறகு நம்ம இதில் கழுவின கடலையை இதில் நம்ம சேர்த்துக்குவோம். ஊற வச்சு கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்துருக்க கடலையை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைன்னா வெள்ளைப்பூடு, நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுன்னா ஆரம்பத்திலே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் போட்டுக்கலாம். நான் வெள்ளைப்பூடு மட்டும்தான் போடுறேன். போட்டுட்டு இப்போ கடலைகளை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 10 விசில் மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. 10 விசில் வச்சு எடுக்கும் பொழுது நல்லா வெந்து வந்திருக்கும். நீங்கள் கொஞ்சம் கடலை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 5 விசில் எடுத்துக்கலாம். நான் 10 விசில் வச்சா தான் நல்லா குழம்பு ஊற்றி சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் எப்பயுமே இந்த கடலையை நான் 10 விசில் தான் வச்சு எடுப்பேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தாட்டி கொஞ்சம் போட்டுக்குங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் குக்கரை மூடிட்டு 10 விசிலுக்கு வச்சு எடுக்க போகிறேன். இண்டக்ஷனில் தான் நான் வச்சுருக்கேன். நான் இண்டக்ஷனில் 10 விசில் மாதிரி வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ 10 விசிலுக்கு கடலை வெந்துருச்சு. வெந்ததுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் கடலை என்ன மாதிரி இருக்குதுன்னு. ஒரு கடலை எடுத்து நல்லா நசுக்கி பாருங்கள். நல்லா கடலை மையாக வெந்திருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. இதில் தேங்காய் பால், கட்டி பால் இதில் ஊற்றிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இப்போ குழம்பு உங்களுக்கு குறைவாக வேணும்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் குழம்பை கொதிக்க விடலாம். இதில் கட்டிப்பால் கொஞ்சம் நான் ஊற்றிருக்கிறேன். தேவைன்னா நீங்கள் புளி கரைசலும் ஊற்றிக்கலாம். நான் புளி கரைசல் போடலை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் புளி கரைசலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இதுக்கு குயிக்காக ஈஸியாக செஞ்சுக்கலாம். அந்த மசாலா பேஸ்ட்டை நீங்கள் மசாலா பவுடரை அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த மசாலா பவுடரோட நம்ம தேவையான அளவு வெங்காயம் போட்டு அரைச்சி குயிக்காக இந்த கடலையை நைட் ஊற வச்சுட்டா மார்னிங் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கும் பொழுது டிஃபனை துறக்கையிலே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழைகள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பாருங்கள் குழம்பு இந்த மாதிரி தான் வரும்.
நீங்கள் வந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டிங்கன்னா ரொம்ப திக்காக வரும் குழம்பு. நான் வந்து எனக்கு சாதத்துக்கு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கணுங்கிறனால தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்தேன். பாருங்கள், கடலையை வந்து நம்ம வந்து ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றும் பொழுதே அப்படி வாசனையாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அந்த மசாலா பவுடர் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா குயிக்காக ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.